தைப்பூச திருவிழாவையொட்டி பழனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். எவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள்? விவரங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 7ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் இந்த பூச திருவிழாவானது தொடங்கியது. இதனுடைய மிக முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சியை தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெறுகிறது. விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான தைப்பூச திருவிழா என்பது நாளை கொண்டாடப்பட இருக்கின்றது. நாளை மாலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் திரு தேரோட்டமும் நடைபெறுகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பழனி கோவிலில் திரண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பாத யாத்திரையாக அவர்கள் பல நாட்களாக விரதம் இருந்து சாறை சாறையாக இந்த பழனியை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடியை எடுத்து முருகனுக்கு அந்த பக்தி பாடல்களை பாடியவாறு நடனமாடியபடி மேலதாளங்கள் இசைக்க அவர்கள் பழனிக்கு வந்திருக்கிறார்கள். பழனியில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் சுற்றளவிற்கும் கிரிவல பாதையில் சுற்றி வந்து முருகனை தரிசனம் செய்வதற்காக அவர்கள் மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்வதற்கு அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகின்றது. இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்திருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமா வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு கிரவுட் எல்லாம்? ஃபர்ஸ்ட் வருஷம் சார் மைசூர்ல இருந்து வந்திருக்கேன் சார். திருப்பூர்ல வந்து பாத யாத்திரை வந்திருக்கேன் சார். எத்தனை நாளா வந்தீங்க? 3 நாள் ஆச்சு சார். நீங்க எத்தனை வருஷமா வர்றீங்க? இங்க வந்துட்டு போறனால என்ன மாதிரியான நன்மை கிடைக்குது? என்ன உங்க நம்பிக்கை இந்த சாமி மேல? நாங்க 23 வருஷம் வந்துட்டு இருக்கிறோங்க பழனியாண்டவர் கோயிலுக்குங்க. பழனியாண்டவர் கோயிலுக்கு வந்தோம்னா சிறப்பாக இருக்குதுங்க. கைகளை சுகம் கொடுத்துங்க. ஆண்டமுனியத்தில் நல்லா இருக்கிறேங்க. நாங்கள் அதனால கொழுதியாக மைசூர்லேருந்து வர சொல்லிங்க. அவியும் மாலை ஓட்டுங்க. வெள்ளிக்கிழமை மாலை ஓட்டுங்க. வெள்ளிக்கிழமையில இருந்துங்க பாத யாத்திரை நடந்து வந்துங்க. நேற்று வந்துங்க சாமி பாட்டுங்க, தங்கத்தேர் பாட்டு. இன்னைக்கு வெள்ளித்தேருக்கு போகிறேங்க. வெள்ளித்தேர் போய் வெள்ளித்தேர் வர முடிச்சு சாமி கும்பிட்டுங்க. நாளைக்கு கிரிவலமெல்லாம் சுற்றிட்டுங்க போகிறேங்க. மைசூர் கர்நாடகாவிலேருந்து கொழுந்தி அவிய சகலப்படி குழந்தை எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நீங்க எப்படி பாத யாத்திரை வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? தரிசனம் எப்படி இருந்தது? பாத யாத்திரை வந்தேங்க சார். 3 நாள் ஆச்சு. நேகமம் பொள்ளாச்சி நேகமம்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் சார். ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கோம். கூட்டமெல்லாம் எப்படி இருக்கு? மேலே போனீங்களா? சாமி தரிசனம் இருந்துச்சா? எப்படி இருந்தது? இல்லை, இனிதான் மேலே போகிறேங்க சார். 3 நாள் ஆச்சு நடந்து. இனி பாத யாத்திரையாக வந்து இப்போ நடந்து போகிறோம். மலைக்கு மேலே போகிறேங்க சார். நீங்க எத்தனாவது வருஷமா அங்கே வந்திருக்கீங்க? இங்கே வந்துட்டு போறதுனால என்ன மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு? ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். இந்த டைம் தைப்பூசத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு கூட்டத்தில் இவர்களை போலத்தான் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனாவது வருஷமா வர்றீங்க? நடைபயணமா வந்தீங்களா? எப்படி இருந்தது? எத்தனாவது வருஷமா வர்றீங்க? எங்கிருந்து வர்றீங்க? செங்கமேடு 54ஆம் ஆண்டு பாத யாத்திரை துவங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம். எத்தனை நாளா வந்துட்டு இருக்கீங்க? இன்னோட 9 நாள். இவர்களை போலத்தான் ஏராளமான பக்தர்கள் இந்த பழனியில் திரண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக வந்தும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை காணப்படுகிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் இன்னும் அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மலை மீது செல்லக்கூடிய பாதை, யானை பாதையில் ஒருவழி பாதையாக மேலே செல்வதற்கும் படிப்பாதையில் கீழே வருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கட்டண தரிசனம் அனைத்தும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் மிக எளிதாக தரிசனம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சண்முகா நதியில் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் இலவச பேருந்து. பல தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.